என்னன்னு பார்ப்போம். ஓகே, கிளியர். ஸோ இது அந்த நம்ம பார்த்தத ஒரு ஜேர்னல் என்ட்ரி சைக்கிள், அதாவது ஜிஎல்பி சைக்கிள் இது ஃபுல்லாவே வந்துருது. இந்த ஓப்பன் பீரியட், ஒரு பீரியட் ஓப்பன் பண்றோம். ஸோ அந்த ஆகஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ஆகஸ்ட் என்ட்ரி போடுறோம், அதான் கிரியேட் ஜேர்னல் என்ட்ரி. இப்ப யூசர் தப்பு பண்ணிட்டான், 1000 போடுறது பில் 10,000 இல்ல யூஎஸ்டி போடுறது பில் INR பண்ணிட்டு சேவ் பண்ணி அக்கௌண்ட் பண்ணியாச்சுன்னா அதை டெலீட் பண்ண முடியாது. எந்த ஸ்மால் ERP-ல நீங்க டெலீட் பண்ணிட்டு திருப்பி போடலாம். ERP-யோட கண்ட்ரோலே என்னன்னா, ஒன்ஸ் ஏதாவது என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ரிவர்சல். ஆனா அது எல்லாரும் போய் பார்க்கலாம், யாரு கிரியேட் பண்ணா, எந்த யூசர் ஐடி, எல்லாமே அதுல கண்ட்ரோல்ல வந்துடும். சரிங்களா? அதனாலதான் வந்து ERP எல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க கண்ட்ரோல். இப்போ ஓனர் இங்கதான் இருக்காரு, HCL சிவநாடார் இங்கதான் இருக்காரு, அவரால் எப்படி 1000 பிரான்ச் வந்து மேனேஜ் பண்ண முடியுது? ஒரு ERP போட்டீங்கன்னா யாருமே எதுவுமே இது பண்ண முடியாது. அந்த பில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணணும், பில்லையே ஸ்கேன் பண்ணி ஏத்திடுவாங்க ஒவ்வொரு இன்வாய்ஸ். ஸோ நீங்க எந்த மூலையில உட்காந்து அப்ரூவல் பண்ணலாம், ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு அப்ரூவல் ஹையரார்கி செட் பண்ணிடுவாங்க. சரியா? கிரியேட் பண்ணி போஸ்ட்னா GL-க்கு போவோம். அடுத்து ரிவ்யூ பண்றீங்க. ரிவ்யூ பண்ண உடனே லாஸ்ட் மந்த்ல ரீவேல்யூவேஷன், டிரான்ஸ்லேஷன் என்ன வேணா பண்ணிக்கலாம். அடுத்து கன்சால்டேஷன், உங்களுக்கு 1000 லெஜர், ஒரு 3-4 லெஜர், 5 லெஜர், 10 லெஜர் கன்சால்டேஷன் ஆஃப் புக்ஸ், அதை ரன் பண்றோம். அடுத்து ரிவ்யூ பண்றோம் மறுபடியும். அடுத்து ரிப்போர்ட்லாம் ரன் பண்ணி பாக்குறோம், AP ரிப்போர்ட், AR பேலன்ஸ், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், பீரியடை க்ளோஸ் பண்றோம். ஸோ அதோட முடிஞ்சது ஒரு பீரியட். அடுத்த பீரியட் ஓப்பன் பண்ணுவோம் செப்டம்பர். இதான் சைக்கிள். இயர் எண்ட்ல ஒரு ப்ராசஸ் சிம்பிளா மாறும், ஏன்னா இயர் எண்ட் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகாது இல்லையா, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும், அசெட் லைபிலிட்டி தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும் இல்லையா. ஸோ இன்டகிரேஷன் ஏற்கனவே படிச்சதான். GL இதோ இருக்கு, GL தான் மெயின், எல்லா சப்லெஜர் தான். நீங்க என்ன ஆரக்கிள் கொண்டு எல்லாம் இங்கதான் வந்து விழணும், அதான் இங்க சொல்றாங்க. பெர்ஃபார்மிங் ஜேர்னல் என்ட்ரி ஃபங்க்ஷன் என்னென்ன பண்றாங்க, ஜேர்னல்ல என்னென்ன இருக்கு, மேனுவலா கிரியேட் பண்றீங்க, ரிவர்ஸ் பண்ணலாம். ரெக்கரிங் ஜேர்னல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வாட் இஸ் ரெக்கரிங் ஜேர்னல்னா, இப்ப ரெண்ட் இருக்கு, ரெண்ட் மாசம் நான் 10,000 ரூபாய் பே பண்றேன்னா திருப்பி அடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது போட்டு ரெக்கரிங்னு ஒண்ணு போட்டு வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? மாஸ் அலோகேஷன், இப்ப ரெக்கரிங் அது ஒண்ணு. மாஸ் அலோகேஷன் இப்போ ஒரு பில்டிங் ஃபுல்லாவே ஒரு HCL டெக்னாலஜி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பில்டிங்ல வந்து ஒரு 100 ஆபீஸ் இருக்கு. ஓகே, எல்லாமே HCL. ஒண்ணு வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் அவங்க காஸ்ட் சென்டர் போட்டு பார்ப்பாங்கல்ல, ஒண்ணுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது, இதை ரன் பண்ணலாமா, பெருசாக்கலாமான்னு யோசிக்கணும்ல மேனேஜ்மெண்ட். ஓகே, அதுக்கு வந்து எப்படி அதை பிரிப்பாங்க? இப்ப நான் மொத்தமா 1 கோடி ரூபாய் மாசம் வாடகை கொடுக்குறேன், ஒரு பெரிய ஃப்ளோரி, ஒரு 30 மாடி பில்டிங் எடுத்து வச்சிருக்காங்கன்னா அதுக்குதான் இந்த மாஸ் அலோகேஷன். ஒரு ஃபார்முலா இருக்கு, A×B/C. ஒவ்வொரு யூனிட் ஸ்கொயர் ஃபீட்டால மெஷர் பண்ணுவாங்க பில்டிங். ஒரு ஃப்ளோரும் 2400 ஸ்கொயர் ஃபீட்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் சேல்ஸ் எடுத்திருக்காங்க, 400 ஸ்கொயர் ஃபீட் HR எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிவிஷனா அதை நீங்க ஸ்கொயர் ஃபீட் போட்டு சேவ் பண்ணி விட்டீங்கன்னா அது கரெக்டா அலோகேட் பண்ணிடும். ஏன்னா இதுக்கு ஒரு 100 லைன் 500 லைன் ஒரு இதுக்கு என்ட்ரி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், மந்த் எண்ட்ல லேட் ஆகும் இல்லையா. அதனால எல்லாமே சிஸ்டம் வந்து கொடுக்குது. ஆட்டோ காப்பி ஜேர்னல்னா காப்பி பண்ணிக்கலாம் ஜேர்னலை. நான் ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்றேன், அப்படியே ஆட்டோ காப்பி ஒரு பட்டன் அமைச்சேன்னா காப்பி ஆயிடும். ஜஸ்ட் நேம், இப்ப சென்னைக்கு ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ஜேர்னல் போடுற மாதிரி பெங்களூருக்கு போடுறேன், அங்க போடுறேன், ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம். அதெல்லாம் சிஸ்டம் அலோவ் பண்ணுது. ஜேர்னல் இம்போர்ட், வெப் ஐடின்றது அதான் ஒரு எக்ஸல் மோட் இருக்கும் மேக்ரோஸோட, அதுல ஃபார்மேட்ல நீங்க ஃபில் பண்ணி, இப்போ 1000 லைன் ஒரு ஜேர்னல் இருக்குன்னா நீங்க ஒவ்வொன்னா அதுல போய் அடிச்சு இருக்குள்ள லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் போயிடும். இதுல ஃபுல்லா அடிச்சுட்டு இது அப்படியே தட்டினீங்கன்னா சர்ன்னு ஏறிடும் மேல. ஓகே, ஓகே, படிங்க. இதை மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி. Journal creation methods. Manual journal entries. Organization need create adjustment journal. Procedure: enter debits, credits, and accruals manually. Reversing entries, reverse errors and evaluation journals. Procedure: reverse journal incumbrance and accrual amounts of pre-existing journal. Okay, so manual na ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேர்னல் நீங்களே போய் நேரா போட்டுடலாம்.
ஸோ ஓகே, ரிவர்சிங் ஜேர்னல்ல ரிவர்ஸ் பண்றது. ஓகே, ஜேர்னல் தப்பா போட்டோம், நான் ரிவர்ஸ் பண்றேன். அடுத்து வேற என்ன டைப் இருக்கு? ரெக்கரிங் ஜேர்னல் சொன்னல, ரிப்பீட்டட் பாருங்க, ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா இருந்தா ரெக்கரிங் போடலாம். அடுத்து மாஸ் அலோகேஷன், மொத்தமா சிங்கிள் ஃபார்முலா. இந்த ஒரு காஜாவை கரெக்ட் ஆகுன்னு சொல்றாரு சார். நீங்க கரெக்ட் பண்ணி பேர் காமிக்குது ஒரு வரல சார். தோர்க்கே ஆஜா. ஓகே சார். இப்பதான் சேர்ந்திருக்காரு. ஜேர்னல் காம்பனன்ட், ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு? ஜேர்னல் ஹெட்டர்ல நேம் கொடுப்பீங்க, லைன்ஸ்னா ஜேர்னல் என்ட்ரி, ரெண்ட் டு கேஷ், ரெண்ட்டை பே பண்றீங்க, சேல்ஸ் வருது, அந்த மாதிரி இது. பேட்ச் நேம், பேட்சா போட்டு நீங்க பண்றது எல்லாம் பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா. போஸ்டிங் ஜேர்னல் எல்லாமே நல்லா இருக்கும். டேட்டா செட் எல்லாம் படிங்க, ஒரு ஃபுல் ரிவ்யூ படிச்சிருங்க நீங்க நாளைக்கு வர்றதுக்குள்ள. ஓகே, அக்கௌண்ட் என்கொயரினா ஒரு அக்கௌண்ட் எடுத்து நம்ம என்கொயரி பண்ணலாம். இப்ப ஜிஎல்ல போய் ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட் நான் எடுத்து பாக்குறேன்னா அந்த டிரான்சாக்ஷன் நான் பாக்குறதுக்கு அதுவே ஏஆருக்குள்ள போய் காமிக்கும். இப்ப என்கிட்ட ஜிஎல் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குன்னா நானு கூட உள்ள போய் ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஆனா அது ரீட் ஒன்லியே தான் இருக்கும், நான் எதுவும் ஆல்டர் பண்ண முடியாது. சரிங்களா? அக்கௌண்ட்றது லெட்ஜர் ஃபார்மேட்டா காமிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ரிவர்சிங் ஜேர்னல்ன்றது ஒரு பட்டன் தான், பட் அதுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். பீரியட் பண்ணலாம், பட் அது அந்த டேர்மை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இவ்வளவு படிக்க சொல்றேன், புரியுதா? இப்ப நான் சொல்லிட்டேன் ரிவர்சிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடும். நான் சொல்றேன் பாருங்க, ஆட்டோ ரிவர்ஸ் இருக்கு, மேனுவல் ரிவர்ஸ் இருக்கு. எதுக்கு ஆட்டோ ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு? உங்களுக்கு தப்பு நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியுமா? எதுக்கு ஆட்டோ ரிவர்ஸ் இருக்கு சொல்லுங்க, ஏதாவது கெஸ் பண்ணுங்க. ஆட்டோ ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எதுக்கு வச்சிருக்கோம்? ஆட்டோ ரிவர்ஸ் மெயினா எதுக்கு வைப்போம்னா ரீவேல்யூவேஷன் ஜேர்னல். இந்த மந்த் எண்டுக்கு நம்ம ரீவேல்யூவேஷன் போட்டுறோம் இல்லையா? ரீவேல்யூவேஷன் எதுக்குன்னா அசெட் லைபிலிட்டி எல்லாம் ரீவேல்யூ பண்ணி அன்ரியலைஸ் கெயின் ஆர் லாஸ்ல விழுந்துரும். ஆனா அது அடுத்த மாசம் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த மாசம் மறுபடியும் மாறும்ல அன்னைக்கு ரேட்டு. அது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி இதுக்கு தான் அதான் மெயினான எக்ஸாம்பிள். ஆட்டோ ரிவர்சல் செட் பண்ணிடுவோம். படிங்க. Administering WebADA. System administrators can also edit implementation methods. Generally, the product implementation follows one of two methods. The product integrates the generate spreadsheet functionality within its own functional page flow. WebADA is used in the background to generate the spreadsheet. This is the most common method. The product provides a self-service menu item that invokes the WebADA create document page flow. என்ன புரியுது? இன்டகிரேட்ஸ், அந்த வேர்டை பாருங்க, இன்டகிரேட் பண்ணுது. ஸ்ப்ரெட்ஷீட்னா எக்ஸலையும் ஓன் ஃபங்க்ஷன் WebADA இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரதான் WebADA. சிம்பிள் லாஜிக். ஓகே, கிரியேட்டிங் WebADA ஸ்ப்ரெட்ஷீட்லாம் பிராக்டிகலா பண்றதுதான். பாருங்க, ஒரு எக்ஸல் ஷீட்ல அப்படியே மேக்ரோவா மாத்தி நீங்க இதுல ஃபில் பண்ணீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா ஜேர்னல் போய் ஏறிடும். அதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும்னு இல்லை, இதெல்லாம் இந்த நேம் எல்லாம் கொடுத்துருக்கான்ல, இதெல்லாம் வந்து சும்மா கொடுத்துருக்கான் ரெஃபரன்ஸ்க்கு. நீங்க லைவா ஒர்க் பண்ணும்போது எடுத்து பாத்துக்கலாம். டெக்னிக்கலோட வேலை தான் இதெல்லாம். சரியா? அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். இம்போர்ட்டிங் ஜேர்னல் ஒரு சப்லெஜர்ல இருந்து ஜிஎலுக்குள்ள இம்போர்ட் ஆகுதுன்னா எப்படி போகுதுன்னு சொல்றான் பாருங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுவீங்க, கிரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணோட ஜிஎல் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வரும். அங்க இருந்து ஜேர்னல் இம்போர்ட் ஆகுது, அங்க இருந்து பேட்ச் ஜிஎல் பேலன்ஸ். சரியா? அதை படிச்சுக்கோங்க. இம்போர்ட்டிங் டிஎஃப்எஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃபிளெக்ஸ் ஃபீல்ட்ன்றது ஒரு பார்ட். இப்ப நம்ம இது சொன்னல செக்மெண்ட், அங்க வந்து கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு, டிஃபரெண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபிளெக்ஸ் ஃபீல்டு ரெண்டு இருக்கு. கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு வந்து மேண்டேட்டரி நமக்கு. ஓகே,
ஆரக்கிள் வந்து மேண்டேட்டரி. கீஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ல தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. கீஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ல தான் நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நேமே போய் கொடுத்து கிரியேட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்டிவ்னா இப்ப நான் சொல்றேன்ல, நான் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கேன், மைனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். மைனிங் இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க நீங்க இன்வாய்ஸ் நம்பர் போட்டுறீங்க, சேல் போட்டுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து மைனிங் இந்த இடத்துல மைனிங் பண்றோம், ஒவ்வொரு சேல்ஸ்லயும் எனக்கு வந்து டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த மிஷின் யூஸ் பண்றேன், இந்த இது போடுறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொருத்திலும் நான் ஆட் பண்றதுக்கு ஸ்பெஷலா ஃபீல்ட் ஆட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபிளெக்ஸ் ஃபீல்ட். இது வந்து ஆப்ஷனல். நம்ம போய் எப்படி ஃபீல்டு ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். சரியா? இம்போர்ட்டிங் ஜேர்னல்ல என்னென்ன டேபிள்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஜிஎல் பேட்ச் லைன்ஸ் ஒவ்வொரு டேபிளும் நீங்க சிஸ்டத்திலே பார்க்கலாம். மல்டிபிள் டேபிள் சம்மரி அக்கௌண்ட் இந்த இதுக்கு யூஸ் ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு. பட்ஜெட்டரி கண்ட்ரோல், பட்ஜெட் நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் கான்செப்ட். சரியா? அட்வான்ஸ் ஜேர்னல் என்ட்ரி. அட்வான்ஸ் ஜேர்னல் தான் ரெக்கரிங் ஜேர்னல், மாஸ் அலோகேஷன் எல்லாமே அதுல வந்துடும். சரியா? இத பாருங்க, அதோட டீடைல்டு ஃபுல்லா இருக்கு. சார் இப்ப இது சும்மா ஒரு ரீட் பண்ணாலே புரிஞ்சிருமா இல்ல எப்படி? இல்ல, இத நான் ரீட் பண்ண சொல்றேன். ஒவ்வொன்றும் நம்ம பிராக்டிகலா பார்ப்போம் அடுத்து. ஓகே. இப்ப நான் மாஸ் அலோகேஷன் சொல்றேன்னா சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுதான் நீங்க நினைச்ச கூடாது. ஏன்னா நீங்க தான் சிஎஃப்ஓ எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவனுக்கு டெக்னிக்கல் தெரியாது, அவனுக்கு ஃபுல் அக்கவுண்டிங் தெரியும். அவனுக்கு போய் என்னன்னு சொல்லுவீங்க? புரியுதா? கிரியேட் ஜேர்னல், ஒரு டெபிட் கிரெடிட் போட்டு சேவ் பண்ண ஆயிடும். ஏன்னா சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, ஒரு மாடியூல் நீங்க 1 ஹவர்ல பண்ணிடலாம். எல்லா எக்ஸசைஸ் தனியா நம்மகிட்ட இருக்கு மேனுவல். சோ எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம்னா கன்சல்டன்ட் ஜாப், அதை எக்ஸ்பிளைன் பண்ண. இப்ப நீங்க சொல்றீங்க இப்படியும் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணலாம், ஜேர்னல் ரிவர்ஸ் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்கு. பட் அவனுக்கு வந்து இதெல்லாம் நம்பக்கு தங்கமே இருக்குமா, நீங்க கிரியேட் பண்ணிட்டு டெல்ட் ஆயிடுமா, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதுக்குதான் இதை படிக்க சொல்றோம். புரிஞ்ச வரைக்கும் படிங்க, அப்புறம் பிராக்டிகல் பண்ணிட்டு திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அட்வான்ஸ் செக்யூரிட்டி. சோ இதோட வால்யூம் சார், ஆனா நான் வந்துட்டு மெக்கானிக்கல் சார், நான் என்னோட கோரே வந்துட்டு இன்ஜினியரிங் தான். இல்ல பிரச்சனை இல்ல, பிகாம் அந்த மாதிரி. இவ்வளவு டெப்த் எல்லாம் தேவையில்ல, பேசிக் படிச்சா போதும் இது. சரியா? ஓகே. அதுக்கு நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, அந்த +1 அக்கவுண்ட்ஸ் புக் எடுத்துக்கோங்க. ஓகே, அத ஒரு ரீடிங் கொடுங்க. எல்லாம் அவங்களையுமே அதான் படிக்க சொல்லியிருக்கேன், பிபிஏ பிகாம் படிச்சவங்க. அதுல வந்து எல்லாமே வந்துடும். வாட் இஸ் இன்டர் கம்பெனி, இப்ப இன்டர் கம்பெனின்ற கான்செப்ட், அதெல்லாம் அக்கவுண்டிங் கான்செப்ட் சொல்றோம் இல்லையா? ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம 4 பேர் இருக்கீங்களா? சஞ்சய் இருக்காரு, ஆஜா இருக்காரு. நான் சொல்றேன் ஆஜா கிட்ட வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு சஞ்சய்க்கு 20 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சேர்த்து கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. என் புக்ஸ்ல நான் என்ன என்ட்ரி போடுவேன், அவருக்கு சஞ்சய்க்கு 20 ரூபாய், ஆஜாக்கு 80 ரூபான்னு போட்டுருவேன். சஞ்சய் புக்ல என்ன பண்ணுவாரு, சஞ்சய் புக்ல 100 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டாரா என்கிட்ட இருந்து, 100 ரூபாய் காமிக்கணும்ல பேங்க்ல. சஞ்சய் புக்ல வந்து 100 ரூபாய் ஃப்ரம் சுரேஷ் டு ஆஜான்னு போடணும். அதான் இன்டர் கம்பெனி. புரியுதா? அதை தான் நீங்க போட போறீங்க. இது அப்படியே இந்த எக்ஸாம்பிள கம்பேர் பண்ணுங்க. யூஎஸ் ஈஸ்ட் 01 02க்கு 100 ரூபாய் கொடுத்து இவனுக்கு கொடுக்க சொன்னா, இங்க 80 ரூபாய்ல இருந்து அவனுக்கு 20 ரூபாய் போடுவான். இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும் படிச்சீங்கன்னா. ஆனா வந்து ரியல் பிராக்டிகல கம்பேர் பண்ணி +1 புக்ல சிம்பிளா கொடுத்துருப்பான். அதுதான் இன்டர் கம்பெனி. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தா நீங்க 20 ரூபாய் அவருக்கு போடுறீங்க. ஆனா நீங்க டைரக்டா 80 ரூபாய் ரிசீவ்டு ஃப்ரம் சுரேஷ் போட மாட்டீங்க. ரிசீவ்டு 100 rupees. ஓகே, ரிசீவ்டு 100, given to other guy 20 அப்படின்றத நீங்க அக்கவுண்டிங்ல ஏத்தி காமிக்கணும். அதான் இன்டர் கம்பெனி. அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் குரூப்பா தானே பிசினஸ் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்ல, ஒரு ஷிப் நீங்க மொத்தமா நம்ம பண்றோம்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு தான் போக முடியும். இப்போ நீங்க போய் வந்து எனக்கு 1 லட்ச ரூபாய் கூட்ஸ் இறக்கணும், இவரு 10 லட்ச ரூபாய் கேட்கிறாரு. அவன் என்ன சொல்லுவான், மினிமம் 20 லட்சம் இருந்தா தான் நான் கப்பலே கொடுப்பேன், இவ்வளவு வாடகை ஃபிக்ஸடுன்னு சொல்றான்னா, குரூப்பா ஒரு 4-5 கஸ்டமர் சேர்ந்து தான் பண்ண முடியும். இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, அந்த இம்போர்ட்ல ஒருத்தர் அவன் வந்து எல்லாருக்கும் பில் எல்லாம் கொடுக்க மாட்டான். ஒருத்தர் எக்ஸ் இவர் இருக்காரு, இவர் மொத்தமா வாங்கிடுவாரு, உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாரு. சோ உங்களுக்கு இன்டர்னலா நடக்கிறது தான் இன்டர் கம்பெனி. வெளியாளுக்கு மூலமா போனா இன்ட்ரா கம்பெனி அப்படின்னு வரும். இந்த சின்ன சின்ன கான்செப்ட் அதுல நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். அது ஆரக்கிள் ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான். ஓகேவா? இதுல ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சார் அந்த புக் தானே என்ன +1 புக் படிக்க சொன்னீங்களா? அந்த புக் வந்து அக்கவுண்டன்சி புக் தான். ஓகே ஓகே. இது எப்படி வெளிய வருது இந்த பிடிஎஃப்?
ஓகே, இது வால்யூம் 1 GL, வால்யூம் 2 ஓபன் பண்றேன். ஷேர் பண்றேன். தெரியுதா ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் பேஜ்? வருது சார், வருது சார். தெரியுதா? தெரியுது சார். ஓகே ஓகே. ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் அது டீடைலா இதுல கொடுத்துருக்கான். ஸோ பட்ஜெட்ல என்னென்ன பண்ண போறோம்? ரிவ்யூ, டிரான்ஸ்லேட்டு, மாஸ்டர் பட்ஜெட், ஒர்க் ஷீட், அப்லோடு, இந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ பட்ஜெட்னா அதான் ஒரு சிம்பிள் பட்ஜெட். நீங்க ஒரு சேலரி கொடுக்குறீங்க, சப்ளை போடுறீங்க, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் பாருங்க. ஆக்சுவல் இவ்வளவு, பட்ஜெட் இவ்வளவு, வேரியன்ஸ். இப்போ நான் பட்ஜெட் போடுறேன், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், இவ்வளவு பேருக்கு, இவ்வளவு கன்சல்டன்ட்டுக்கு சேலரி கொடுக்குறேன், இவ்வளவு சப்ளைஸ் இருக்கு, இவ்வளவு எலக்ட்ரிக் செலவாகுது, இவ்வளவு டிராவல் செலவு, இவ்வளவு டோட்டல். ஸோ ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா அதோட கொஞ்சம் அதிகமாகுது, இதுல கம்மியாகுது. ஓகே, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் பட்ஜெட். இதுதான் அக்கௌண்டிங் டேர்ம், ஒரு நார்மல் டேர்ம் பட்ஜெட். ஓகே, இதுங்களா? இந்த சிஸ்டம்ல எப்படி பண்ண போறான்? எஸ்டிமேட் அக்கௌண்ட் பேலன்ஸ், கம்பேர் எஸ்டிமேட்டட் அமௌண்ட். தெரியுதா உங்களுக்கு? சைஸ் ரொம்ப சின்னதா. Oracle budget, budget method, budget wizard, non-Oracle system. Non-Oracle system எதை சொல்றாங்கன்னா இந்த வெப் ஐடின்றல்ல எக்ஸெல்ல, அதுல என்டர் பண்ணி ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆயிடும். அதான் அப்லோடட் பட்ஜெட். ஏடி மூலமா பண்ணலாம், அதர் Oracle சிஸ்டம் மூலமாவும் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸோ அதை நம்ம பார்ப்போம். பட்ஜெட் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே சார், நான் லாகின் பண்ணேன்.